சென்னை மாநகராட்சி முழுக்க பறக்குது, நம்ம அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொசு வந்து எங்கேயுமே போகாது இல்ல, யாரையும் கடிக்காது இல்ல, அதனாலதான் நாங்க அது ஃபுல்லா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. சூப்பர் மேடம். இந்த ஹைடெக்கான திட்டத்துக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? இதுக்கு அண்ணா அதுதான் 4000 கோடி. இந்த திட்டத்துக்கு மட்டுமே சென்னை பெருநகராட்சி முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இதுவும் கவர் பண்றதுக்கு 4000 கோடி செலவு பண்ணிருக்கோம். மேடம் இந்த இத்து போன திட்டத்துக்கு 4000 கோடியா? இல்ல இந்த மாதிரி அதிநவீன திட்டத்துக்கு 4000 கோடி செலவு பண்ணிருக்கீங்களா? ஆமா, 4000 கோடி செலவு பண்ணிருக்கோம். அப்புறம் கொசு எல்லாரும் கடிச்சது அப்படின்னா பொதுமக்கள் எல்லாருக்கும் கை இருக்குல்ல, அவங்க வந்து அடிச்சாங்கனாலே கொசு செத்துரும். வெளியில அந்த கொசு பத்தி அது மட்டும் இல்லாம மாநகராட்சி பெருநகராட்சி முழுக்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து குறைந்த விலையில கொசுவத்தி கிடைக்கிற மாதிரி ஒரு திட்டம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்ப பொதுமக்கள் எல்லாருமே வர சொல்லியிருக்கோம். கொசுவத்தி வழங்குற விழாவுமே இப்ப நடக்க போகுது. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல சார். ஓகே மேடம், நன்றி மேடம். வேற எதுவும் சொல்லணுமா சார்? ஒன்றும் இல்லை, போ. சூப்பர் சார். மேயரோட ஆட்சியில சென்னை திகழ்ந்து விளங்கும் சார். போதும் போதும். அடுத்து இந்த விளம்பரத்தை மட்டும் கொஞ்சம் என்னதா பாருங்க, ஓகேவா? மக்கள் கிட்ட போய் ரீச் அடையணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். ஆட்சி அமைக்கணும்ல, நீங்க திருப்பி மேயர் ஆகணும்ல. அண்ணா இந்த தடவை மேயர் வேணாம். வேற எங்க போறீங்க? இங்க எம்பி எங்க லோக்கலுக்கா இல்ல சென்ட்ரலுக்கா? இப்போதைக்கு லோக்கல் அண்ணா. வேணாண்டா, அண்ணன் உன்னை அமெரிக்கா அனுப்புறேன், நீ அங்க பிரசிடென்ட் ஆயிரு. நிஜமா தான் சொல்றீங்க? அவ்வளவுதான், உனக்காக இதை செய்ய மாட்டேனா? கண்டிப்பா செய்யறேன். ஓகே, வாப்பலாம்.